ஃப்ரெண்ட்ஸ், நாம் அன்றைக்கி இந்த மாங்காய் ரெண்டையும் வச்சு மாங்காய் ஊறுகாய் எப்படி இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், 2 மாங்காய் எடுத்திருக்கேன், பெருங்காயம் கட்டி, கொஞ்சம் வெந்தயம், வரமிளகாய், தாளிப்புக்கு நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். எப்போவுமே ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி நம்ம ஊறுகாய் தாளிக்க போகிறோம். இந்த வரமிளகாய், வெந்தயம், பெருங்காயம் எல்லாத்தையும் நம்ம இப்போ வறுத்து எடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மாங்காயை பொடியாக கட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எடுத்த மாங்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், குட்டியாக. இப்போ சீக்கிரம் வதங்கும். இப்போ இந்த மிளகாயில் இருக்கிற காம்பெல்லாம் ஆஞ்சி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு, ரொம்ப வேண்டாம், லைட்டாக மிளகாய் லைட்டாக பொரிச்சு எடுக்கணும். வெந்தயம், பெருங்காயம் எல்லாத்தையும் லைட்டாக பொரிச்சு எடுக்கிறதுக்காக கம்மியாக ஆயில் விட்டுருக்கோம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள். அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்குவோம், இல்லைன்னா கருவி போயிடும். லைட்டாக தான் வறுவிடணும். லைட்டாக பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. நல்லா வாசமாக இருக்கும் மிளகாயை வறுக்கிறப்போ. இப்போ போதும். இப்போ எடுத்து வச்சுக்குவோம். ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போது நாம் எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை போடுவோம். அதை லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், அதுவும் அவ்வளோ வாசமாக இருக்கும். பாருங்க, இதை எடுத்துட்டு நாம் எடுத்து வச்சுருக்க அந்த பெருங்காயத்தை போடுறோம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு எடுத்துக்கணும், பொரிய விட்டு எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. அதை எடுத்து
காய வச்சு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் நிறையா விட்டுக்கணும். எண்ணெய் விட்டு எவ்வளோ விட்டு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு ஜாடியில் வச்சு நம்ம வெயிலில் வச்சு இடையில கிளறி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் விட்டாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு நம்பருப்பை போட்டுப்போம். நாம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோம். சேர்த்தாச்சு. தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு வதங்கட்டும். வதங்குறதுக்குள்ளே நாம் எடுத்து வச்ச மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இடையில கிளறி விட்டுக்கிறணும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நாம் இங்கே பாருங்கள், மசாலாவை இப்படி கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போது இந்த மசாலாவை போட்டு கிளறி நல்லா ரெடி பண்ணுவோம். உப்பும் டேஸ்ட் பார்த்து உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அப்படியே நல்லா இன்னும் எண்ணெய் இந்த மிளகா பொடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அடித்து அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அடி கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் செய்யுங்க, ஏன்னா பிடிக்கும். நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கிறணும். நல்லா ரெடியாக ஊற்றி ஆற விட்டு ஒரு நல்ல ஜாரில் போட்டு கண்டெய்னர், நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இல்லை ஒரு ஜாடியில் போட்டு நீங்கள் இடையில மட்டும் வெயிலில் வச்சு கிளறி விட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள்,
நம்ம வீட்டில் குழந்தைங்க அதை சாப்பாட்டில் போட்டே பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஊறுகாய் செஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.